கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு அநேக நாமங்கள் சத்தியவேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய அந்த கேரக்டரை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, கடந்த வாரத்திலே ஒரு நாமத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த நாமம் என்னவென்று சொன்னால் எல் டவ். எல் டவ் என்ற இந்த நாமத்தை நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். சங்கீதம் 73:1. சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லவில்லை. தேவன் நல்லவராகவே, அந்த வேக்குள்ள பெரிய விஷயங்கள் இருக்குது பாருங்க. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லவில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் ஒரு கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது, ஒரு மோசமான ஒரு ஆள் கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு கள்ளான ஒரு ஆள் கிடையாது. நம்முடைய தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தேவன் அவர் நல்லவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் அவர் நல்ல தேவன். ஆமென். பாருங்க, நம்முடைய தேவன் வந்து ஒரு கடுசான ஆள் கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பாருங்க, தேவனை தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் வந்து ஒரு கடுசான ஆள். ஜெபத்தில் போய் அவற்றை மல்லு கட்டணும், ஜெபத்தில் போய் என்ன செய்யணும், அவற்றை இவங்க தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு பாருங்க உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. தேவன்கிட்ட போய் ஜெபத்தில் மல்லு கட்டணும், அப்படியே கத்தி குமுறணும், குதிக்கணும், என்னமா தொண்டைகிளியே கத்தணும். அப்போ தான் எதையாவது நிச்சயவார் அள்ளி கிள்ளி நமக்கு போய் தொலைடா அப்படின்னு சொல்லி, இந்த பயிலோட தொந்தரவு தாங்க முடியல, போய் தொலைங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பாருங்கள் வீட்டில் இன்றைக்கி பெற்றோர்கள் செய்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு ஏதோ தந்துருவார் போலன்னு சொல்லி பாருங்கள் மக்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு செட்டிங்கை வச்சுருக்கிறாங்க. சபையிலையும் அப்படி தான் போதித்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் பாருங்க ஆச்சரியமா இருக்குது. சபைக்கு பாருங்க இப்படி தான் போதிச்சு வச்சிருக்கிறாங்க. கத்தி ஜெபம் பண்ணணும் பாருங்க, அலறி ஜெபம் பண்ணணும், தொண்டைகளையே ஜெபம் பண்ணணும், மொட்டையை போட்டு தேய்க்கணும், குடலை சுருக்கணும், கத்தணும், அவருடைய கையை பிடிச்சு திருக்கணும், அப்பதான் எதையாவது தருவார்னு சொல்லி இவங்களும் போதிச்சு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் அப்படிப்பட்டவர் கிடையாது என்பதை இந்த மாலை வேளையிலே தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை போல நல்லவர், கர்த்தரை போல அன்புள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது.
எந்த புருஷனும் கிடையாது, எந்த தகப்பனும் கிடையாது, எந்த தாயும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை போல நல்லவர், அவரை போல அன்புள்ளவர், அவரை போல இரக்கம் உள்ளவர், அவரை போல மனதுருக்கம் உள்ளவர், அவரை போல ஒரு பாருங்க பச்சாதாபம் உள்ளவர் யாரும் கிடையவே கிடையாது என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சில அஸ்திபாரமான காரியத்தை பாருங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும், கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அநேகர் பாருங்க சபைக்கு பல வருஷங்களாக போய் இன்னும் அப்படியே உருண்டுக்கிட்டு பரண்டுக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு என்னடா செய்யறது, வந்து சேர்ந்துட்டோம் அப்படியே, சரி ஏதோ வண்டியை ஓட்டுவோம், உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன், ஏதோ வந்துட்டோம், ஏதோ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ 4 பேரோட கூட பழகிட்டோம், கடைசி வரைக்கும் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு பாருங்க உள்ளத்தில் ஏதோ ஒரு பொங்கிக்கிட்டு அதோட தான் போய்கிட்டு இருக்கிறாங்க சபைக்கு. ஏன் தெரியுமா? சபையிலே கர்த்தரை குறித்து தவறாய் பிரசங்கிக்கப்படுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். நல்ல கர்த்தரை, அன்பின் கர்த்தரை, இரக்கத்தின் தேவனை தவறாய் சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால பாஸ்டரும் வாழல, சபை மக்களும் வாழல. அதுதான் உண்மை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். எங்கேயோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்தல்ல, யாரோ ஒரு மனுஷன் சொன்னதில் இருந்தில்ல, சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய கேரக்டர் என்ன என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் இந்த பூலோகத்திலே வெற்றி பெற முடியும். ஆமென். ஆகவே சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எல்லா காரணம் சொல்லுவோம், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வீட்டாருக்கு, எங்கள் சம பிள்ளைகளுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவர் கெட்டவர் கிடையாது, அவர் தீமையானவர் கிடையாது, அவர் கெடுதல் செய்கிறவர் கிடையாது, அவர் தீமை செய்கிறவர் கிடையாது, அவர் நல்லவர். அவரை போல நல்லவரை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. அமெரிக்காவிலையும் பார்க்க முடியாது, ஜப்பான்லையும் பார்க்க முடியாது, லண்டன்லையும் பார்க்க முடியாது, இந்தியாவிலையும் பார்க்க முடியாது, சீனாவிலையும் பார்க்க முடியாது, ஸ்ரீலங்காவும் பார்க்க முடியாது, இந்தோனேசியாவிலையும் பார்க்க முடியாது, எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சத்தியங்கள் அஸ்திபாரமாய் உங்களுடைய இருதயத்தில் விழ வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் பாருங்க ஜெயிக்க முடியும். இல்லை என்றால் தோற்று போய் விடுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் நல்லவராகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆமென். தேவன் கெட்டவராக கிடையாது, தேவன் தீமையானவராக கிடையாது, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். அவர் நலமானதை செய்கிறார் என்ற அர்த்தம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து அது என்ன செய்கிறது, இறங்கி வருகிறது என்று சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே இதெல்லாம் நாம் தெளிவாய் பார்த்தோம். இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு எபிரேய பதம் என்னவென்று சொன்னால் எல் டாவ், ELDOV, எல்டாவ் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்டாவ் என்று சொன்னால் தேவன் நல்லவர் என்ற அர்த்தம், குட் காட் என்ற அர்த்தம், குட்னஸ் காட் என்ற அர்த்தம், நன்மைகளின் தேவன், நன்மைகளின் தகப்பன், நன்மைகளின் பிதா என்ற அர்த்தம். எனவே எல்டோ என்றால் நல்ல தேவன், நன்மைகளின் தேவன் என்று பொருள்படுகிறது. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். தேவன் எல்லாருமே நல்லவராய் இருக்கிறார் என்பதை குறித்து போன வாரத்திலே நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். சங்கீதம் 145 வாசித்தோம். தேவன் எல்லாருமே நல்லவராய் இருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்தவங்க மேலே மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறாங்களே, மார்த்தாள், மரியாள், யோசேப்பு, டேனியல்னு, அப்படி கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறவங்க மேலே மாத்திரம் கிடையாது, எல்லாரும் மேலேயும் நல்லவராயின்னு செய்கிறார். அவர் இருக்கிற குடிகாரன் மேலே, கொள்ளைக்காரன் மேலே, அக்கிரமக்காரன் மேலே, அநியாயம் பண்ணுறவன் மேலே, எல்லாரும் மேலேயும் அவர் நல்லவராயின்னு செய்கிறார், இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அவர் செய்கிற நல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது பிறகு இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்தோம் சத்தியவேதத்தில், மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக தகப்பனையும் மாம்ச தகப்பனையும் அங்கே ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்த்தோம். எனவே அந்த இடத்திலிருந்து இன்றைக்கு நாம் தொடரப்போகிறோம். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பம் கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிவு இருக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆமென். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக தகப்பனையும் இந்த மாம்ச தகப்பனையும் ஒப்பிட்டு அவர் இங்கே சீஷர்களுக்கு சில அற்புதமான சத்தியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வளோ நாளும் மீன் சாப்பிட்டப்பா, இன்னைக்கு ஒரு நாள் பாம்பை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எந்த தகப்பனும் என்ன செய்யறது கிடையாது. பாம்பை பிடிச்சி கொடுக்கறது கிடையவே கிடையாது. எவ்வளோ நாளும் அப்பம் சாப்பிட்ட, இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன செய்ய, இந்த கல்லை சாப்பிடு அப்படின்னு கொடுக்கறது கிடையாது. இவ்வளோ நாளும் இதெல்லாம் சாப்பிட்ட, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த பூரா நினச்சி சாப்பிடு அப்படின்னு கொடுக்கறது கிடையவே கிடையாது. ஒரு கெட்ட மனுஷன்னு சொல்கிறோம், ஒரு மோசமான ஆளுன்னு சொல்கிறோம். மோசமான பையன், அந்த பையன் ஊருக்கு வேணால் மோசமான பயலாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய மகனுக்கு நன்மையானவைகள் அங்கே இருந்து செய்கிறான். அவன் வாங்கி கொண்டு வருகிறான். நல்ல வாழைப்பழத்தை, நல்ல மாம்பழத்தை, நல்ல கோழி முட்டை, நல்ல சிக்கன் 65 எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல மட்டன் சுக்கா வாங்கிட்டு வந்து பிள்ளை கொடுக்குறான். உலகத்துக்கு வேணால் அந்த தகப்பை கெட்டவனாக இருக்கலாம். ஆனால் தன்னுடைய பிள்ளை என்று வரும் பொழுது அவன் அங்கே என்ன செய்கிறான்? அன்பை காண்பிக்கிறான், நன்மை கொடுக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு பொல்லாத மனுஷன், நீயே உன் பிள்ளைக்கு நன்மை செய்யும்போது நல்ல தகப்பன், நன்மைகளின் தகப்பன், நான் எப்படி உனக்கு தீமை செய்வேன்னு சொல்லி நீ பிரசங்கம் பண்ணுற? பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு கர்த்தர் தான் வியாதியை கொடுக்குறாருன்னு எப்படி நீ சொல்கிற? கர்த்தர் தான் பலவீனத்தை கொடுக்குறாருன்ற எப்படி நீ சொல்கிற? கர்த்தர் தான் தரித்திரத்தை கொடுத்து சோதிக்கிறாருன்னு எப்படி நீ சொல்கிற? கர்த்தர் தான் கையை காலை ஒடிச்சு விட்டாருன்னு எப்படி நீ சொல்கிற? கர்த்தர் தான் என் பிள்ளை 10 வயசில் எடுத்துக்கிட்டாருன்னு எப்படி நீ சொல்கிற? என்னப்பா அது நியாயம் இல்லையா? அநியாயமா இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். சில சத்தியங்களை சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் நடக்கிற சில காரியத்தை மனதில் வைத்து கர்த்தர் இப்படித்தானோ என்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் நாம் தோற்று போய் விடுவோம். உலகத்தில் சில காரியங்கள் நடக்கிறது உண்மைதான். ஆனால் அதை வைத்து தேவன் இப்படித்தான் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டோம், இந்த பூலோகத்திலே நாம் ஜெயிக்க முடியாது, தோற்று போய் விடுவோம். ஆகவே எப்போதும் சத்திய வேதத்திலிருந்து, ஃப்ரம் த பைபிள், சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் யார்? தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் தயவுள்ளவராகவே இருக்கிறார். தேவன் தயவுள்ளவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 34 வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஆகவே தேவன் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முட்டையை கேட்டா நீ தேலை பிடிச்சி கொடுக்க மாட்ட, முட்டையைத்தான் கொடுக்குற. அது நாட்டுக்கோழி முட்டைனா என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும், மனைவிக்கு வாங்கி கொடுக்குறானா கொடுக்கலையோ, பிள்ளைனா அது தனி பாசத்தை காமிச்சிடுறாங்க பாருங்க. உள்ள அப்படியே ரத்தத்துக்குள்ள தெரியாமல் உள்ள இருக்குது. புருஷனுக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ மகனுக்கு என்ன செஞ்சிருவாங்க? என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? புருஷனுக்கு ஒரு ஆம்லேட் தான், ஆனால் மகனுக்கு 2 ஆம்லேட். ஏன்னா அது அது இயற்கையாகவே எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்யுது? எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கு அப்படித்தான், எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பிள்ளைன்னா அது ஒரு தனி பாசத்தை காமிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீயே இப்படி இருக்குன்னா நான் என் பிள்ளைகளுக்கு எப்படி கெட்டது செய்வேன்னு சொல்கிற? நீ எப்படி பிரசங்கம் பண்ணுற? நீ கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தார், அதே ராகம் பாடுற, எதுக்கு கிண்ண எடுத்து கீன்னு வாசிக்கிற, கிட்டார் எடுத்து?
கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தாரு, கர்த்தர் தான் அடிச்சு விட்டாரு, நொறுக்கி விட்டாருன்னு சொல்லி எப்படி சொல்ற நீ? என்னப்பா அது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல் டவ், அவர் நல்லவராகவே இருக்கிறார். குட் காட், காட் இஸ் குட் காட். ஆமென். தேவன் நல்லவராகவே என்ன செய்கிறார்? இருக்கிறார். சில கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஏதாவது ஒரு தீமை வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது பிரதர், அந்த தீமைக்குள்ளே ஒரு நன்மை இருக்கும் பிரதர், அந்த அந்த பாம்புக்குள்ளே ஒரு நன்மை. ஏப்பா பாம்புக்குள்ளே என்னப்பா நன்மை இருக்க போகுது? சொல்ல முடியாது பிரதர். பரலோகத்தில் போய் கேட்டுக்கிறோம். எங்கே போய் கேட்டுக்கிறோம்? பரலோகத்தில் போய் கேட்டுக்கிறோம். ரெண்டாவது வருகையில் என்ன செய்வோம்? போய் கேட்டுக்கிறோம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இவைகளை குறித்து குழம்பி போயிருக்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறார் என்றால், எதுவாக இருந்தாலும் சரி ரெண்டாவது வருகையில் போய் என்ன செஞ்சுக்கிறோம்? கேட்டுக்கிறோம். பரலோகத்தில் போய் கேட்டுக்கிறோம் பிரதர் சொல்கிறாங்க. கவனிங்க, ரெண்டாவது வருகையில் இல்லை, ரெண்டாவது வருகையில் போய் கிடையாது, இன்றைக்கே கேட்டு கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்கிறேன். கவனிங்க, ரெண்டாவது வருகை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில கேள்விகளுக்கான பதிலை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கே அந்த கேள்விகளுக்கான பதிலை என்ன செய்யலாம்? கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயே இதற்கான பதிலை நாம் என்ன செய்யலாம்? கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது, எல்லாம் கவனிக்கிறீங்களா? இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எல்லாம் கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அநேகர் அவரிடத்தில் சில கேள்விகளை கேட்டார்கள். அநேக கேள்விகளை கேட்டார்கள். சில கூட்டங்கள் அவரை பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது அந்த 3½ வருட ஊழியங்களிலே. சிலர் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவரை பின்தொடர்ந்து போனார்கள். சிலர் கரெக்டாக சோறு போடுவார், என்ன செய்வார்? அப்பத்தை பெருக்கி, மீனை பெருக்கி என்ன செய்வார்? சோறு போடுவார் சொல்லி ஃபாலோ பண்ணாங்க. சில ஆட்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே என்ன செஞ்சாங்க? பின்னால் நோட்டை தூக்கி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போகிற, பின்னாடி நோட்டை தூக்கிட்டு எழுச்சிக்கிறா, நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போகிற. எங்கே அவர் தப்பு விடுவார்? பிடிச்சி தூக்கிடுவோம் அவரை, பிடிச்சி என்ன செஞ்சிருவோம்? அவரை ஒரே தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காகவே அவரை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு குரூப்பு ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கிறார். அதை நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்லாம் வாசிக்கலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். அப்படி பின்தொடர்ந்து வந்த ஜனங்கள் அவரிடத்திலே சில கேள்விகளை கேட்டார்கள் என்று நாம் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படித்தானே? சில கேள்விகளை ஆண்டவரிடத்தில் அப்பப்போ என்ன செய்கிறாங்க? கேட்கிறார்கள். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? எழுதியிருந்ததை வாசிக்கவில்லையா? கேட்டாரா கேட்கலையா? உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? எழுதியிருந்ததை வாசிக்கவில்லையா? ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? புருஷனை மனைவி என்ன செய்தார்? உண்டாக்கினார். எனவே அவர்கள் பிரிந்திருக்க கூடாது. நீ தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து பிரிஞ்சு போயிட்டு வேற ஆளை கல்யாணம் முடிச்சுக்கலாம் சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனா ஆதி முதலாய் அப்படி இல்லை. பாருங்க, கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? எழுதியிருந்தது நீங்கள் என்ன சொல்றாரு? எப்பா, உனக்கு ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் வேணுமா? 2வது வரைக்கும் என்ன செய்ய வேணாம், நீ காத்திருக்க வேணாம். இன்னைக்கே இந்த கேள்விக்கான பதிலை பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரம் த பைபிள், சத்திய வேதத்திலிருந்து என்ன செய்யலாம்? நீ பதிலை பெற்றுக்கொள்ளலாம். 2வது வரைக்கும் என்ன செய்ய வேணாம், நீ உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கிற வேண்டாம். ஆமேன். எனவே பதிலை நீங்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். எங்கே இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்றால், சத்திய வேதத்தில் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே கர்த்தர் நல்லவரா கெட்டவரா, கர்த்தர் நன்மை செய்வாரா இல்லது கெட்டது செய்வாரா அப்படின்னு சொல்லி பரலோகத்தில் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கே கேட்டு என்ன செய்யலாம்? பதிலை பெற்றுக்கொள்ளலாம். பதிலை பெற்றுக்கொள்ளலாமா? பதில் சொல்லுகிறது சத்திய வேதம். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
யாருக்கு வியாதியை கொடுக்கலாம், யாருடைய காலை ஒடிக்கலாம், யாருடைய மண்டையை உடைக்கலாம், யாருடைய குடும்பத்தை பிரிக்கலாம், யாருடைய குடும்பத்தை உடைச்சி தெருவில் கொண்டு வந்து அவமானப்படுத்தலாம். இந்த பிசினஸ்ல இயேசு கிறிஸ்து இல்லை. உடைந்து கிடக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற வேலையில் இருந்தார் அவர். குடும்பங்களை வாழ வைக்கிற வேலையிலே யாரை சுகமாக்கலாம். சத்திய வேதத்திலிருந்து கர்த்தர் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்க இப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு, அவருடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு. அவர் எவ்வளவு பெரிய பக்திமான். அவரெல்லாம் அல்லேலூயா சர்ச்சில் இருந்து போட்டார்னா அப்படியே எங்க அப்பா சர்ச்சில் அல்லேலூயான்னு கத்துவாரு. நாம இருக்கணும். அவருக்கா இப்படி, அவருக்கு இப்படின்னா நமக்கு எப்படியோ? மக்கள் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க பாருங்க. இதுக்கான பதிலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, சில நல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் கூட அவருடைய சொல்கிறேன் கவனிங்கள். சில நல்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் கூட சில தீமைகள் நடக்கலாம், நடந்திருக்கிறது. இதற்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளின் வாழ்க்கையிலே தீமைகள் நடந்தபடினாலே இதை தேவன் தான் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வந்து விடுகிறார்கள். நாம் வந்து விடக்கூடாது. சபையில் அவர் அல்லேலூயா அப்படின்னு கத்துவாரு, என்ன கரங்களை தட்டி பாடுவாரு. அல்லேலூயான்னு பாட்டு பாடி அவர் சபைக்குள்ள ஆராதனை பண்றத பார்த்தா அடேங்கப்பா என்ன மாதிரி இருக்கும். அவருக்கா இப்படி அப்படின்ற இடத்துக்கு யார் வந்துடுறா? சபையில் இருக்கிற மற்ற மக்கள் வந்து விடுகிறார்கள். மனதை கேள்விகள் துளைக்க ஆரம்பிக்கிறது, மனது குழம்ப ஆரம்பிக்கிறது. இவ்வளவு நல்ல அருமையான ஒரு மனுஷன், நல்ல ஒரு விசுவாசி, மூத்த விசுவாசி, அவருக்கா இப்படி? அப்ப அவருக்கு நடந்துருச்சுன்னா அப்ப யாரு தான் செஞ்சிருக்கணும்? மக்கள் எங்க வந்துடுறாங்க பார்த்தீங்களா? அவருக்கே நடந்துருச்சுன்னா அப்ப யாரு தான் செஞ்சிருக்கணும்? பிசாசு செஞ்சிருக்க வாய்ப்பே கர்த்தர் தான் செஞ்சிருக்கணும். ரட்சிக்கப்படாத மக்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அது பிசாசு செஞ்சிருக்கான்னு சொல்லலாம். இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாச்சே, அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அப்ப யார் தான் செஞ்சிருக்கணும்? கர்த்தர் தான். இப்படிப்பட்ட முடிவுக்கு அநேகர் வந்து விட்டார்கள். எனவே தான் தோற்று போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த தீமைக்கு, அந்த இழப்புக்கு தேவன் காரணர் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். தீமை நடந்ததுக்கு 1000 காரணங்கள் இருந்திருக்கலாம். இதற்கு தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, சில மூத்த ஊழியக்காரர்களுக்கு, சில அப்போஸ்தலர்களுக்கு கூட சில தீமைகள் நடந்திருக்கலாம். இதற்கும் தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், அந்த மூத்த ஊழியக்காரு, அந்த அப்போஸ்தலரு, அவருக்கு இப்படின்னா அப்ப கர்த்தர் தானே செஞ்சிருக்கணும் அப்படின்ற முடிவுக்கு என்ன செஞ்சுறாங்க? வந்து விடுகிறார்கள். தப்பு கணக்கு போடக்கூடாது. அப்போஸ்தலரோ அப்போஸ்தலர் இல்லையோ, அவருடைய வாழ்க்கையிலே நடந்த தீமைக்கு கர்த்தர் காரணர் கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவுள்ளவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சிலர் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவங்க வாழ்க்கையில அப்படி இப்படி நடக்கத்தானே செய்யுது, அப்படி இப்படின்னு நடக்கத்தானே செய்யுது. அருமையானவர்களே கவனியுங்கள். அப்படி இப்படி நடக்குது. அப்படி இப்படி நடக்கிறதுக்கு யாரு காரணம் கிடையாது? கர்த்தர் காரணம் கிடையாது. விலைக்கு சொல்றேன் கவனிங்க. ஒரு மூத்த ஊழியக்காரர், ஒரு அப்போஸ்தலர், அல்லது ஒரு மூத்த விசுவாசி, ஒரு அருமையான விசுவாசி, அவர்கள் சபையிலே வந்து இங்கே கர்த்தரை ஆராதிப்பதை மாத்திரம்தான் நீங்களும் நான் என்ன செய்திருக்கிறோம்? பார்த்திருக்கிறோம். எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? அவங்க சபைக்கு வார வாரம் வந்ததை நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க இங்கே ஆராதிச்சதை நம்ம பார்த்துருக்கிறோம். அவங்க அல்லிலிய தோத்திர சொன்னதை பார்த்துருக்கிறோம். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு போய் அந்த 6.25 நாள் என்ன பண்ணுனாங்க? என்ன செஞ்சாங்க? எதை தெரிந்து கொண்டாங்க? எதை நாவில் பேசுனாங்க? எதை வாயில் உச்சரித்தாங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? அது நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்த்தனா?
யாருக்கும் தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு திடுக்கிடும் காரியம், ஒரு தவறான காரியம் நடந்த உடனே ஷாக் ஆயிடுறோம். இவங்களுக்கா இப்படி சர்ச்சில் என்ன மாதிரி ஆராதிப்பார், என்ன மாதிரி துதிப்பார், அந்த விசுவாசிக்கா, அந்த மனுஷனுக்கா, அந்த பிரதருக்கா, அந்த சிஸ்டருக்கா? அப்போ ஒன்றும் புரியலையே. இப்போ யார் தான் செஞ்சுருக்கணும்? கர்த்தர் தான். தப்பு கணக்கு போடுறோம். அவங்க இங்கே சர்ச்சில் வந்து சில காரியங்களை செய்ததை நாம் என்ன செய்திருக்கிறோம். ஆனால் அவர் 6.25 நாளும் வீட்டுக்கு போய் அவர்கள் வீட்டிலே, குடும்பத்திலே, வாழ்க்கையிலே எதை நாவிலே தெரிந்து கொண்டார்கள், எதை நாவிலே பேசினார்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இதையெல்லாம் யாரும் பார்க்கல. நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. யார் தான் பார்த்துருக்கிறா? ஆகவே யாருடைய வாழ்க்கையிலே சரி ஒரு காரியம் நடக்கும் பொழுது உடனே கர்த்தர் கெட்டவர் என்கிற முடிவுக்கு என்ன செய்யக்கூடாது. யாருக்கு எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் ஸ்ட்ராங்காக உறுதியாய் நிற்க போகிறேன் கர்த்தர் நல்லவர் என்கிற அஸ்திபாரத்திலே. ஹல்லேலூயா. எல்லா காரணங்களும் இது சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர் என்கிற அஸ்திபாரத்திலே நான் உறுதியாய் நிற்க போகிறேன். ஆமென். மனதில் ஆழமாக பைத்து வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு எப்படி வேணால் நடக்கலாம். சில காரியங்களை உடனே நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆமென். உண்மையா இல்லையா? மனது குழம்புது. என்னடா இதுக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியல, ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியல, ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, அப்படி மனது குழம்புது. சில காரியங்களுக்கு பதில் உடனே கிடைக்காம இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் நாட்கள் வரும் பொழுது, ஓஹோ இதுதான் காரணமா, இதனால தான் இப்படி நடந்துச்சா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு பிற்காலத்தில் கண்டுபிடித்துக் கொள்வோம். உடனே சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். உடனே தெரியலன்ற உடனேயே கர்த்தர் கெட்டவர், கர்த்தர் மோசமானவர், கர்த்தரை அடிச்சு விட்டார், கர்த்தரை தான் கொண்டு விட்டார், கர்த்தரை தான் தூக்கி இப்படி போய் போட்டு தள்ளி விட்டார் அப்படின்ற முடிவு வரக்கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எனவே எல்டாவ் அவரை குறித்த ஒரு சரியான வெளிப்பாடு நமக்கு வர வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஆமென். அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், செத்தால் ஆண்டவன் தான், பிழைச்சால் ஆண்டவன் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இது தவறு, இது முற்றிலும் தவறு. ஏன் என்று சொன்னால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த ஆவி உலகத்திலே, எல்லாம் கவனிங்க, இந்த ஆவி உலகத்திலே தேவன் மாத்திரம் கிடையவே கிடையாது, பிசாசுகளும் இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய ஜனங்கள் கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆவி உலகத்தில் தேவன் மாத்திரம் தான் இருக்கிறார் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தேவன் மாத்திரம் கிடையாதுங்க, பிசாசுகள் இருக்கிறது. சாத்தானும் அவனுடைய பிசாசுகளும் இந்த ஆவி உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நடக்கிற எல்லா சாவுகளுக்கும் தேவன் காரணர் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சில தீமைகள் நடந்திருக்கலாம், அதுக்கு பிற்காலத்தில் ஓஹோ இதுதான் காரணமோ என்று புரிந்து கொண்டு நாம் விழிப்புள்ளவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டும். எடுத்த உடனேயே கர்த்தர் கெட்டவர், கர்த்தர் மோசமானவர், கர்த்தர் அப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி கர்த்தர் மேலே குற்றம் சாட்டுகிறது, அது நமக்கு என்ன செஞ்சிடும்? தீமையை கொண்டு வந்துடும். கர்த்தருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவர் எப்பயுமே நல்லா தான் இருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த தெளிவுள்ளவர்களாய், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கர்த்தர் தீமையின் மூலமாக விசுவாசிகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இதன் மூலமாய் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். தீமையின் மூலமாய் கர்த்தர் விசுவாசிகளுக்கு, சபைக்கு வரக்கூடிய விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீமையின் மூலமாக, வியாதியின் மூலமாக, கஷ்டத்தின் மூலமாக, தரித்திரத்தின் மூலமாக படுத்த படுக்கையாய் ஆக்கி இப்படி நமக்கு என்ன செய்கிறாரு? அவர் பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்று சில கிறிஸ்தவ விசுவாசிகள் நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். இது முற்றிலும் தவறு, இது முற்றிலும் சத்தியவேதத்துக்கு புறமானது. ஏன் என்று சொன்னால், தேவன் தீமையின் மூலமாக, தேவன் வியாதியின் மூலமாக பாடம் கற்றுக் கொடுப்பது கிடையவே கிடையாது. அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். கவனியுங்கள், தேவன்
வார்த்தையின் மூலமாய்த்தான் நமக்கு என்ன செய்து கொள்கிறார்? பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போம் சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எல்லாரும் இனிய பாருங்க. உன்மேல் என் கண்ணை வைத்தா இல்ல கல்லை வைத்தா? கவனிங்க, நல்லா சொல்லிக்கிட்டே வர்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் புரியலையா, நீங்க என்ன செய்யணும்? பைபிளுக்கு தான் வரணும். எங்கேயோ போய் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது, குறி ஜோசியை கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் கல்லை வச்சு என்ன செய்யறது கிடையாது, உங்களை நடத்துறது கிடையாது. கண்ணை வச்சு என்ன செய்யறாரு? நடத்துகிறார். கண் என்பது சரீரத்திலே மென்மையான ஒரு பகுதி, சாஃப்டான ஒரு பார்ட்ஸ். கண் என்பது அவ்வளவு மென்மையான ஒரு பகுதி. கர்த்தர் மென்மையானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு கடுசான ஆள் கிடையாது. கர்த்தர் ஒரு கொடூரமான அரக்கன் கிடையாது. கர்த்தரை போல மென்மையானவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார்? உன்மேல் என் கண்ணை வைத்து. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய கண்ணை வைத்து என்னை நடத்துகிறார், எனக்கு போதிக்கிறார், எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆமென். நான் உனக்கு போதித்து என்ன செய்து சொல்லுங்க? போதித்து. போதித்து என்றால் எவ்வாறு போதித்து? வார்த்தையின் மூலமாய் போதித்தா அல்லது தீமையின் மூலமாய் போதித்தா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைக்கு வார்த்தையின் மூலமா போதிக்கிறீங்களா இல்ல தீமையின் மூலமா போதிக்கிறீங்களா? அந்த ரூமுக்குள்ள பிள்ளைய அடைச்சி வச்சு 2 பூனை, 2 தேளு, 2 அது என்னது கொட்டுமே தேளு, பூரா நட்டுவாக்காளின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அதெல்லாம் பிடிச்சி விட்டு அப்படி பாடம் கற்றுக் கொடுக்குறீங்களா? கூப்பிட்டு உட்கார வச்சு இப்படி செய்யக்கூடாதுப்பா, இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இப்படி பண்ணுப்பா, இது சரி கிடையாதுப்பா சொல்லி கொடுப்பீங்களா? ஒன்றுமே தெரியாம இருக்கீங்க. வார்த்தை என்னது? வார்த்தையின் மூலமாய் போதிக்கிறீர்கள். தேவனும் இவ்வாறு தான் செய்கிறார். நான் உனக்கு போதித்து என்ன செய்து? போதித்து. வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. எதை கவனி? என் வார்த்தைய கவனி, என் வசனங்களுக்கு உன் செவிய சாய். கவனியுங்கள். கர்த்தர் ஏன் வார்த்தையை கவனிக்க சொல்கிறார் என்றால், வார்த்தையின் மூலமாய்த்தான் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். வார்த்தையின் மூலமாய்த்தான் அவர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். தீமையின் மூலமாய் அல்ல. தீமையை கொடுத்து அல்ல, வியாதியை கொடுத்து அல்ல, பூரானை கொடுத்து அல்ல, பாம்பை கொடுத்து அல்ல, கல்லை கொடுத்து அல்ல. எல்லாம் இருக்கிறீங்களா? தரித்திரத்தை கொடுத்து அல்ல. எல்லாம் இருக்கிறீங்களா? வார்த்தையின் மூலமாய் போதிக்கிறார், வார்த்தையின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். எனவேதான் என் மகனே, என் வார்த்தைகளை கவனி என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். ஆமென். எனவே யாராவது உங்கள்கிட்ட கர்த்தர் இந்த வியாதி மூலமாக எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாருன்னா முதல் அந்த இடத்துல நிற்காதீங்க. ஏன்னா உங்கள் மூளை என்ன செஞ்சு போயிடும், உங்கள் மனதும் கெட்டு போயிடும். பலவிதமான மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் தான் வியாதி மூலமாக எனக்கு இப்படி பாடம் கற்றுக் கொடுக்குறாரு, கர்த்தர் தான் இந்த வியாதியை எனக்கு கொடுத்தாரு, எங்கள் பாஸ்டரே சொல்லிட்டாரு, எங்கள் பாஸ்டர்கிட்ட கர்த்தர் வெளிப்படுத்தினாராம். எங்கள் பாஸ்டர்கிட்ட வர்ற மக்கள்கிட்ட என்னதான் அடிச்சு விடுறதா? கர்த்தர் தான் வியாதி கொடுத்தாரு, கர்த்தர் அந்த வியாதி மூலமாக உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாரு, நீ எதோ தப்பு செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லி இப்படியே சொல்லி கொடுக்குறது. ஏசு நாமத்தில் வியாதி அடித்து துரத்துறதை விட்டு போட்டு கர்த்தர் தான் வியாதியை கொடுத்துருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் தீமையினாலே நம்ம என்ன செய்ய மாட்டார்? நடத்த மாட்டார். தீமையின் மூலமாய் பாடம் கற்றுக் கொடுக்க மாட்டார். தீமையின் மூலமாய் போதிக்க மாட்டார். வார்த்தையின் மூலமாய் நமக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். ஆமென்.
அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து நடக்காமல் போகும்போது, இதெல்லாம் ஆழமாக கவனிங்க, விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடக்காமல் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தையை அள்ளத்தட்டும் போது, கர்த்தருடைய வார்த்தையை தூக்கி பின்னால் எறியும் பொழுது, சில தீமைகள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கலாம், அவருடைய வாழ்க்கையிலே சில தீமைகள் வரலாம். இதற்கு தேவன் காரணர் கிடையாது. மக்கள் பாருங்க, கிறிஸ்தவ மக்கள், பல வருஷங்களா சபைக்கு போன மக்கள், சபைக்கு போய்கிட்டு இருக்கிற மக்கள், வியாதி வந்த உடனேயே அவங்களுக்குள்ள என்ன வருது தெரியுமா? கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக இந்த வியாதியை கொடுத்துருக்கிறாரோ தெரியல பிரதர். எதுக்கும் நம்ம ஐயா கிட்ட போய் கேட்டு வருவோம். எந்த ஐயாட்ட? புரியுதா உங்களுக்கு? எந்த ஐயாட்ட? ஐயாவுக்கே அங்கே ஒன்று விளங்காம உட்காந்துருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வியாதி வந்திருக்குது, கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறாருன்னு தெரிலங்க. வாங்க, எதுக்கும் நேராக பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு கேட்டு வருவோம். ஏன்னா அப்படி பல வருஷங்களாய் போதித்து மக்களுடைய மைண்டில் செட் ஆயிடுச்சு. ஒரு வியாதி வந்த உடனேயே அது கர்த்தர் தான் கொடுத்துருக்கணும், கர்த்தர் தான் அது மூலமாக நமக்கு ஏதோ பாடம் கற்றுக் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி இவங்க மைண்டில் செட் ஆகிட்டாங்க. ஆகவே ஒன்றும் செய்ய முடியல. சில ஆட்களால் வியாதி போக மாட்டேங்குது, ஜெபம் பண்ணால் கூட சுகமே என்ன செய்ய மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. அருமையானவர்களை கவனிங்கள், விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து நடக்காமல் போகும்போது, தேவனுடைய வார்த்தையை அள்ள தட்டும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, சில வேளைகளிலே சில தீமைகள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே வரலாம், வரதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு தேவன் பொறுப்பு கிடையாது, தேவன் காரணர் கிடையாது. ஏனென்று சொன்னால் இவர்கள்தான் வார்த்தையை கவனிக்காமல் என்ன செய்தார்கள், நடந்தார்கள். அதனால நடந்திருக்குது இப்படி. இவர்கள் தேவனுடைய வார்த்தை கவனித்து நடந்திருப்பார் என்று சொன்னால் அந்த தீமைக்கு தப்பித்திருப்பார்கள், அந்த வியாதிக்கு தப்பித்திருப்பார்கள், அந்த இழப்புகளுக்கு தப்பித்திருப்பார்கள். அதை யாரும் சொல்லிக் கொடுக்கிறதே கிடையாது. வியாதி வந்த உடனேயே கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறார் தெரியல, வாங்க எல்லாரும் சேர்ந்து 7 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம். என்ன சொல்றதுன்னே தெரியல மக்களுக்கு. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம், ஒரு மெழுகுவத்தி எரிந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது அவங்க அம்மா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, தம்பி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, தூரமாக விளையாடு, போய் தொட்டுறாத, தொட்டா விரல் என்ன செஞ்சிடும், சுட்டுரும், வேதனை உண்டாகும், வலி உண்டாகும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறா. அவங்க அப்பா சொல்கிறார், சொல்லிவிட்டு பார்த்து கவனமாக சொல்லி அடுத்த ரூமுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஐயா என்ன செய்கிறார், டெஸ்ட் பண்ணுறார். நம்ம அதான் டெஸ்ட் பண்ணுறதுல பெரிய கில்லாடிகளே யார், செய்யாதுன்னு சொன்னால் செய்கிற ஆளுகள் நம்ம. புரியுதா புரியல உங்களுக்கு? பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வேகமாக தொட்டு பார்க்குறேன் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம் சொல்லி ஆடு துடி துடிக்க கத்துறான், விரல் வெந்து போச்சு. அம்மா ஓடி வர்றா, அப்பா ஓடி வர்றாரு, வேகமாக வந்து உடனே பார்த்து இதெல்லாம் பார்த்து உட்கார வச்சு, ஏண்டா அம்மா சொன்னதை கேட்கல, ஏண்டா அப்பா சொன்னதை கேட்கலன்னு சொல்லி உடனே மருந்தை போடுறா, எல்லாம் செய்கிறா, எல்லாம் பண்ணுறா. உள்ளம் துடிக்குது, பெத்த உள்ளம் துடிக்குது, அதனால் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்கிறா. இது ஒரு பகுதி. இப்போ நான் கேட்குறேன், இந்த பையனுடைய விரல் வந்து வெந்து போச்சு, இந்த பையனுடைய விரல் வெந்து போனதுக்கு அம்மா காரணமா, அம்மா பொறுப்பா, இல்லை இந்த பிள்ளை பொறுப்பா? பதிலே காணோம். என்ன சொல்றதுன்னு தெரியல பாஸ்டர், அதான் உட்காந்துருக்கு, நீங்களே சொல்லிருங்க. விரல் வெந்து போனதுக்கு காரணம் இந்த அப்பா அம்மா பொறுப்பா, இல்லை இந்த பையன் பொறுப்பா? ஏற்கனவே வார்த்தை வந்து விட்டது, தொடாதே, தொட்டா சுற்றும், தொட்டா வெந்துரும். இதைத்தான் கர்த்தர் ஆதிகாமத்திலே ஆதாம் ஏவாள்கிட்ட சொன்னாரு. புசிக்க வேண்டாம் என்கிற பழத்தை என்ன செய்யாத, புசிச்ச எல்லாத்தையும் இழந்துட்டான், போச்சு.
தேவனுடைய வார்த்தை அள்ள தட்டுனா, தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சான், எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இதுக்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. அம்மாவின் வார்த்தையை, அப்பாவின் வார்த்தையை கவனித்திருப்பான் என்று சொன்னால் இந்த பிள்ளை, இந்த இழப்பு, இந்த நஷ்டம், இந்த வேதனை வந்திருக்காது. கவனியுங்கள். இதை போலத்தான் சில விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சில தீமைகள் என்ன செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். இதற்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. இதற்கு தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 119:67. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், கவனித்து நடக்கிறேன். வசனத்துக்கு விளக்கம் தேவையா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்படுவதற்கு முன், நான் வேதனைப்படுவதற்கு முன், நான் நஷ்டப்படுவதற்கு முன், என்னுடைய வாழ்க்கையில் இழப்புகள் வருவதற்கு முன் நான் என்ன பண்ணேன்? வழி தப்பி நடந்தேன். அப்ப இவ்வளவு உபத்திரவத்துக்கும், இவ்வளவு நஷ்டத்துக்கும், இவ்வளவு இழப்புக்கும், இவ்வளவு வேதனைக்கும் காரணம் என்ன? கர்த்தரா? இவன் வழி தப்பி நடந்ததா? பதில் சொல்லுங்க. தேவன் பொறுப்பா இல்லை இவன் பொறுப்பா? இவன் தான் பொறுப்பு. இவன் தான் வழி தப்பி நடந்தான். இருக்கிறீங்களா? மறுபடியும் அவன் சொல்லுகிறான், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை கவனித்து நடக்கிறேன். இப்ப வார்த்தையை கவனித்து நடக்கும் பொழுது நஷ்டங்களுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம், இழப்புகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை டைரக்ஷன் பண்ணுது. இப்படி போ, இப்படி போகாத, இதை செய், இதை செய்யாத, இந்த ஆளு கூட ஃபெலோஷிப் வைக்காத, இந்த ஆளு கூட நட்பு வைக்காத, இந்த ஆளு கூட பார்ட்னர்ஷிப் வைக்காத, இங்க போய் பணத்தை முதலீடு செய்யாத என்று கர்த்தருடைய வார்த்தை நம்மை டைரக்ஷன் பண்ணுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனாலதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன் எதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். இந்த சபையில் இதை குறித்து தான் அதிகமாய் பிரசங்கிக்கிறோம். கவனியுங்கள். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை குறித்தோ, ஒரு பணத்தை குறித்தோ, ஒரு பொருளை குறித்தோ, அதை குறித்தெல்லாம் கிடையாது. வார்த்தை குறித்து, அவருடைய கல்வாரியை குறித்து, அவருடைய தழும்பை குறித்து, அவருடைய ரத்தத்தை குறித்து, அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்தார் என்பதை குறித்து தான் இந்த சபையில் அதிகமாய் பிரசங்கிக்கிறோம். பொருளை குறித்தோ, பொருள் ஆசை குறித்தோ இங்க பிரசங்கிக்கிறது கிடையவே கிடையாது. மக்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள், எடுத்துக்கொள்கிறார்கள். இங்கே பார்க்கிறோம், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை கவனித்து செய்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே சில நஷ்டங்கள் வந்ததே, சில இழப்புகள் வந்ததே, சில வேதனைகள் வந்ததே. காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம, கர்த்தருடைய வார்த்தையை பின்னாக தூக்கி எறிந்து விட்டு. அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை, அடுத்த வாரம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை பின்னாக தூக்கி எறிந்துட்டு அவங்க சொன்னது இவங்க சொன்னதை நம்பி போனது, அதனால இழப்புகள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து நடக்காமல் போகும்போது சில நஷ்டங்கள், சில இழப்புகள் வரலாம். இதற்கு தேவன் காரணம் கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து நடப்போம் என்றால் நமக்கு இழப்புகள் வராது, நமக்கு நஷ்டங்கள் வராது, நமக்கு வேதனைகள் வராது. நாம் நன்றாயிருப்போம், நாம் சுகமாயிருப்போம், நாம் வாழ்ந்திருப்போம். ஆமென். அது மாத்திரமல்ல, மத்தேயு 7:11 கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த வசனத்தை மறுபடியும் நாம் வாசிப்போம். மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை, நல்ல கிஃப்ட்ஸை, நன்மையானவைகளை கொடுக்க
அறிந்திருக்கும் போது, எதை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது? நல்ல ஈவுகளை. மீனை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, முட்டையை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, அப்பத்தை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நமக்கே அறிவு இருக்கும் போது தேவனுக்கு அறிவு இருக்காதா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் பார்த்து கேட்கிறார். ஏப்பா, உனக்கே அறிவு இருக்குதுல்ல, மீனை தான் கொடுப்ப, முட்டையை தான் கொடுப்ப, அப்பத்தை தான் கொடுப்ப, கல்லை கொடுக்க மாட்டேன், பூரானை கொடுக்க மாட்டேன், தேலை கொடுக்க மாட்டேன், பாம்பை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே விஷம் இருக்குது, அதுக்குள்ளே தீமை இருக்குது, அது உன் பிள்ளையுடைய பல்ல உடைச்சிரும். உனக்கு அறிவு இருக்குது. உனக்கே அறிவு இருக்கும் பொழுது உன்னை உண்டாக்கின தகப்பன், உன்னை உண்டாக்கின தேவன், உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை ரட்சித்த தேவன், உனக்காய் கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்தவர், கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவர் உனக்காக. அவர் எப்படி தீமையை கொடுப்பார்னு சொல்லி நீ சொல்ற? அவர் எப்படி வியாதி கொடுப்பார் நீ சொல்ற? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனியுங்கள். ஆகவே பொல்லாத தகப்பனே நன்மை செய்யும் போது, என்ன தகப்பன்? பொல்லாத தகப்பன். பரலோக தகப்பனோடு நம்மளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளை யார் தான்? ஏதோ ஒரு விதத்தில் பொல்லாத மனுஷன்தான். ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரியே செஞ்சிடறோம், ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு மாதிரியே செஞ்சிடறோம், மூத்த பிள்ளைக்கு ஒரு மாதிரியே செஞ்சிடறோம், இளைய பிள்ளைக்கு ஒரு மாதிரியா செஞ்சிடறோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. சத்தியவேதம் சொல்லுகிறது, தேவன் வந்து பார்சியாலிட்டி பார்க்குறவர் கிடையாது. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே. அதான் பார்சியாலிட்டி இல்லையா? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லையே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று கலாத்தியர்கள் நிறுவத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்மளை தேவன் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் ஒரு விதத்தில் யார் தான்? பொல்லாத மனுஷன்தான். கர்த்தர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிவு இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் தம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே தேவனுடைய பிள்ளைகள் தனியாக உட்கார்ந்து சில கேள்விகளை நமக்கு நாமே கேட்டு பார்க்க வேண்டும். எல்லாம் கவனிங்க. தனியாக உட்கார்ந்துருக்கும் பொழுது சில கேள்விகளை நமக்குள்ளேயே நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பார்க்க வேண்டும். கர்த்தர் இப்படி செஞ்சிருப்பாரா? உண்மையாகவே கர்த்தர் இப்படி பண்ணியிருப்பாரா? கர்த்தர் உண்மையாகவே தீமை இப்படி கொடுத்துருப்பாரா? கர்த்தர் உண்மையாகவே வியாதியை கொடுத்துருப்பாரா? கர்த்தர் இப்படி கஷ்டத்தை கொடுத்துருப்பாரா? கர்த்தர் இப்படி வேதனைப்படுத்துவாரா? கர்த்தர் இப்படி கையை காலை ஒடிப்பாரா? கர்த்தர் இப்படி விபத்தை உண்டாக்கியிருப்பாரா? அப்படின்னு நமக்குள்ளேயே நாமே தனியாக உட்காந்து இப்படி சில கேள்விகள் என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பார்க்க வேண்டும். தேவனே, நீர் நல்லவராயிருக்கிறீர், நீர் அன்பின் தேவனாயிருக்கிறீர், நீர் எப்படி வியாதியை கொடுத்திருப்பீர்? நீர் எப்படி கஷ்டத்தை கொடுத்திருப்பீர்? நீர் எப்படி தரித்திரத்தை கொடுத்திருப்பீர்? நீர் எப்படி கையை காலை ஒடித்திருப்பீர்? ஆண்டவரே, நீ நல்ல தேவனே என்று நமக்குள்ளே நாமே சில கேள்விகளை தனியாக உட்காந்து கேட்டு பார்க்க வேண்டும். நான் சொல்கிறேன், இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டு பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபட ஆரம்பிப்பார். நான் சீரியஸாக சில காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன், கவனிங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இடைபட ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சில சத்தியங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிப்பார், விளக்கி காண்பிப்பார், தெளிவுபடுத்தி காண்பிப்பார். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் வசனங்கள் எடுத்து உங்களுக்கு காண்பிப்பார். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, நான் யாருன்னு பாரு, நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை பாரு. நான் கொடூரமான ஒரு அரக்கன் அல்ல, நான் நல்ல தேவன், நான் அன்பின் தேவன், நான் சுகமாக்குகிற தேவன், நான் நன்மை செய்கிற தேவன், நான் வாழ வைக்கிற தேவன், குடும்பங்களை இணைத்து வைக்கிற தேவன், நான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன், தரித்திரத்தை கொடுக்கிற தேவன் அல்ல என்பதை சத்திய வேதத்திலிருந்து ஆவியானவர் என்ன செய்வார்? நமக்கு விளக்கி காண்பிப்பார். எனவே அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்ல தேவனா என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். இதற்கு எத்தனை கிளியர் ஆச்சு? இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதை நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் அங்கிருந்தே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துக்கு. கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, பாம்பையும் தேளையும் பூரானையும் கல்லையும் வியாதியையும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து திணிப்பதற்கு பிசாசு வகை பார்க்கிறான் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றீங்களா? கவனிங்க. இது உங்களுடைய கண்களை திறந்து விடும் இந்த காரியங்கள் எல்லாம். கவனிங்க.
பாம்பையும் பூரானையும் தேளையும் கள்ளையும் வியாதியையும் தீமையும் உங்கள் வாழ்க்கையில் வைத்து திணிப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் வைத்து அமுக்குவதற்கு பிசாசு வகை பார்க்கிறான், பிரயாசம் எடுக்கிறான் என்பதை சத்தியவேதத்திலிருந்து இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, ஆனால் தீமையை வைத்து உங்கள் வாழ்க்கையில திணிப்பதற்கு பிசாசு வகை பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க தூங்கிடலாம், அவன் தூங்கல. எங்கிட்டாவது வாசல் திறக்கப்படுமா, எங்கேயாவது ஒரு ஓட்ட விழுமா, உள்ள புகுறலாமா, தீமையை வச்சு திணிக்கலாமா, வியாதியை வச்சு திணிக்கலாமா என்று அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். கவனிங்க, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் தேவன் காரணர் அல்ல, தேவன் நல்லவர். அதைத்தான் நான் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ தீமைக்கு என்ன காரணம், அதைத்தான் இப்படி பார்த்து கொண்டே வருகிறோம். அங்கங்கே போய் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொண்டே வருகிறோம். கவனிங்க, பிசாசு இரவும் பகலும் விழித்து அவன் சில நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, சில நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே வியாதியை வைத்து திணிப்பதற்கு, தீமையை வைத்து திணிப்பதற்கு அவன் என்ன செய்கிறான்? வகை பார்த்து கொண்டிருக்கிறான், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அருமையானவர்களே கவனியுங்கள். இந்த ஆவி உலகத்திலே தேவன் மாத்திரம் கிடையாது, இந்த ஆவி உலகத்திலே தேவன் மாத்திரம்தான் இருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். இந்த ஆவி உலகத்திலே, ஆவி மண்டலத்திலே தேவன் மாத்திரம் கிடையாது, பிசாசும் இருக்கிறான். அவனுடைய பிசாசுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இவைகளை கர்த்தர் கொடுப்பது கிடையாது, ஆனால் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்து திணிப்பதற்காக பிசாசு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான், அவன் வகை பார்த்து கொண்டிருக்கிறான். வியாதியை, தீமையை, விஷத்தை திணிக்க அவன் வகை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப நாம் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் விழிப்புள்ளவர்களாய் தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விழித்திருங்கள், தெளிவுள்ளவர்களாயிருங்கள். ஆமே, வாசிக்கிறோம் வாசிக்கலையா? வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இங்கே வாசித்து நாம் தியானிப்போம். மீதமுள்ள ஹரித்து அடுத்த வாரத்தில் இங்கிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். மங்கி போய் இருக்காதீங்க, மங்களா இருக்காதீங்க. இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியாதீங்க. கர்த்தர் நல்லதும் செய்வாரு கெட்டதும் செய்வாரு பிரதர், அப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியாதீங்க. தெளிவுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், தூங்கிடாதீங்க, அசந்திராதீங்க அப்படின்னு சொல்றார். ஆசைங்க. ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி வாய்ப்பை தேடி தூங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி போட்டிருக்காங்க பைபிள்ல. குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறான். அருண் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு விட்டு அவன் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறான். யாரு? வாசிக்க முடியாது. நீங்க வகை தேடி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இங்கிட்டு சுத்தி பார்க்கிறான், அங்கிட்டு சுத்தி பார்க்கிறான், அங்கிட்டு வந்து பார்க்கிறான், இங்கிட்டு வந்து பார்க்கிறான். எங்கிட்ட லேசா ஒரு கேப் கூடாதா? எங்கேயாவது இந்த விசுவாசி தப்பா பேசிட மாட்டாளா? அவிசுவாசமா பேசிட மாட்டாளா? மரணத்தை பேசிட மாட்டாளா? சாவ பேசிட மாட்டாளா? வியாதி பேசிட மாட்டாளா? உன்னாலதான் சீக்கிரம் உயிர் போதும் பேசிட மாட்டாளா? ஏன் என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு பேசிட மாட்டாளா? வகை கிடைச்சிடாதான், வாய்ப்பு கிடைச்சிடாதான், ஓட்ட விழுந்துடாதான் அப்படின்னு யாரு தூங்காம அவன் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு நாள்?
வருஷம் 365 நாள் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு தீமைய உங்க வாழ்க்கையில வச்சு திணிப்பதற்கு. நீங்கள் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தசமபா காணிக்க கொடுக்கிறவர்கள். உங்க வாழ்க்கையில வச்சு திணிப்பதற்கு யார் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறா? கர்த்தர் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்ல வர்றேன். இப்ப உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கெட்ட காரியத்துக்கு தீமைக்கும் தேவன் காரணர் கிடையாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆவி உலகத்திலே தேவன் மாத்திரம் கிடையாது. பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சைனியங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. சில நல்ல கிறிஸ்தவ விசுவாசிய வாழ்க்கையிலே கூட தீமை வைத்து திணிப்பதற்கு அவன் வகை பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி போடலாம் வாழ்க்கையில் தீமையை, வியாதியை போடலாம், எப்படி அடிச்சு நொறுக்கலாம், குடும்பத்தை க்ளோஸ் பண்ணலாம். இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க வியாதி வந்த உடனேயே கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்குறாரு தெரியல பிரதர், 2ஆம் வரியில தான் போய் கேட்கணும். இருக்கிறீங்களா? எத்தனுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது? ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறந்தருளுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கண்களை பிரகாசமாக்குவாராக இந்த சத்தியங்களை பார்ப்பதற்கு. ஆமென். தேவன் நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் வைப்பதற்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். பிசாசு தீமையை வச்சு திணிப்பதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆகையால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, தெளிவுள்ளவர்களாக இருந்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம் மறுபடியுமாய். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள். போதும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். என்ன செஞ்சிருங்க? உங்க சரீரம் ஒருவேளை தூங்கலாம், உங்க ஆவி மனிதன் என்ன செய்யறது கிடையாது, தூங்குறது கிடையாது. விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிவுள்ளவர்களாக இருந்து, விழிப்புள்ளவர்களாக இருந்து, இப்போ என்ன செய்யணும்னா பிசாசை எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தர் ஏன் தெளிவுள்ளவராக இருக்க சொல்றாரு? கர்த்தர் ஏன் விழிப்புள்ளவராக இருக்க சொல்றாரு? நீ தெளிவுள்ளவனாயிருந்து, விழிப்புள்ளவனாயிருந்து, இப்ப பிசாசு என்ன செய்ய? எதிர்த்து நில். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? எதிர்த்து நிக்கல, வாழ்க்கையில போட்டு திணிச்சு போடுவான். தெரிஞ்சுக்குங்க, தெரியாட்டா. எதிர்த்து நிக்கல, அசால்ட்டா இருந்துட்டீங்க, பிசாசு வாழ்க்கையில போட்டு அடிச்சிருவான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். மிதிக்க சொல்றாரு, எதிர்த்து நிக்க சொல்றாரு, இயேசு நாமத்தை உச்சரிக்க சொல்றாரு. எதற்காக? அவனை துரத்துவதற்காக. எதிர்த்து நிக்கல, இயேசு நாமத்தை உச்சரிக்கல, பிசாசு சில தீமைகளை உங்க வாழ்க்கையில போட்டு திணிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையதான் கர்த்தர் இங்கே தெளிவாய் அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று. ஆமென். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலேயோ யாருடைய வாழ்க்கையிலேயோ நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் தேவன் காரணம் கிடையவே கிடையாது. தேவன் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் நாமம் எல்டாவ். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இங்கே இருந்தே நாம் தொடர்ந்து அப்படியே நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார் உங்கள் வாழ்க்கையில். நாம தான் அனுமதி கொடுத்துட்றோம், நாவின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனமாயிருங்கள், தெளிவுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார், புருஷனுக்கு தீமை செய்ய மாட்டார், மனைவிக்கு தீமை செய்ய மாட்டார், சபை பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை கண்களை பிரகாசமாக்கும். பரிசுத்த ஆவியானவரின் கண்களை திறந்தருளும். இந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாய் நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். நான் வாழ விரும்புகிறேன்.
நான் ஜெயிக்க விரும்புகிறேன், நான் வெற்றி பெற விரும்புகிறேன். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை குறித்து ஒரு தவறான படம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. உண்மையிலே ஒரு மனத்தாங்கள், ஒரு கசப்பு, ஒரு முறுமுறுப்பு எனக்கு வந்துடக்கூடாது. நீர் நல்லவர் என்கிற அந்த அஸ்திபாரத்தில் நான் நிற்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி. கர்த்தாவே, நீர் நல்லவர் என்கிற இந்த சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம், தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். இந்த சத்தியத்தின் மேலே நாங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தீமை எதிர்த்து நிற்க, வியாதி எதிர்த்து நிற்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. பலனை தருவீராக. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடம் கொடாமல் இருக்க உதவி செய்வீராக. நாவை, வாயை சரியாய் பயன்படுத்த உதவி செய்வீராக. சாவின் வார்த்தைகளை, மரணத்தின் வார்த்தைகளை, விபத்தின் வார்த்தைகளை, வியாதியின் வார்த்தைகளை வாய் திறந்து பேசாமல் அடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. உதவி செய்யுங்க ஆவியானவரே. உடைய வார்த்தை கவனித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை கவனித்து நடக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்று இன்றைக்கு வாசித்தோமே, தியானித்தோமே. உடைய வார்த்தை கவனித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.